டிஎன்பிடிசிஎல் ஹோம் பேஜ் வந்துருங்க. ஹோம் பேஜில் இங்கே பார்த்தீங்கன்னா குயிக் பேன்னு இருக்குது. குயிக் பேயில் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் இதுமாதிரி தான் டிஸ்பிளே ஆகும். இந்த பேஜில் நம்ம கன்சியூமர் நம்பர் டைப் பண்ணோம். இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா இபி கார்டு இருக்குது. இபி கார்டில் மேலே ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் தான் கன்சியூமர் நம்பர் இருக்கும். இந்த கன்சியூமர் நம்பர் மட்டும் வச்சு நம்ம செக் பண்ண முடியாது. இதுக்கு ரிலீஜியன் வைஸ் நம்பர் இருக்குது. ஃபஸ்ட்டு ரிலீஜன் வைஸ் நம்பர் ஃபஸ்ட்டு போடணும். அண்ட் தென் தான் ரிலீஜியன் வைஸ் நம்பர் ஃபாலோட் பை கன்சியூமர் நம்பர் போடணும். இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த பேஜ் வந்துட்டுருங்க. வந்துட்டு கன்சியூமர் நம்பர் போடுறதுக்கு முன்னாடி ரிலீஜியன் நம்பர் போட்டுட்டு கன்சியூமர் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே கேப்சா இருக்குது. கேப்சா நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் டிஸ்பிளே ஆகும். இது பார்த்தீங்கன்னா கன்சியூமர் நம்பர், கன்சியூமர் நேம், அந்த அட்ரஸ் இருக்குது. பில் அமௌண்ட் டியூ இருக்கான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா நில்லுன்னு இருக்குது. பில் அமௌண்ட் நமக்கு இல்லை, அதனால் நில்லுன்னு இருக்குது. பில் அமௌண்ட் எப்படி பே பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.